ஸோ குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னாக்கா கோஷன் குரூப்னா என்னன்னு பார்த்தோம். கோஷன் குரூப்னா என்னது? கலெக்ஷன் ஆஃப் ஆல் லெஃப்ட் கோசெட், அதில் ஒரு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணி அதை குரூப்பாக ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் அந்த குரூப்போட ஆர்டர் கண்டுபிடிக்கிறது என்னன்னா இண்டெக்ஸ் தான் அதனுடைய ஆர்டரை பார்த்தோம். ஸோ அப்போ ஒன்ஸ் த கோஷன் குரூப் தெரிஞ்சுன்னா அது ஐசோமார்பிக் டு நம்மளுக்கு தெரிஞ்ச நோன் குரூப்பா இல்லையான்றது அந்த ஆர்டர் வச்சு நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இப்போ அந்த ப்ராப்ளம்ஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அப்புறம் முக்கியமான அந்த குரூப் வந்து கியூ பை இசட் பார்த்தோம். இந்த கோஷன் குரூப், இந்த குரூப்ல இருக்க எல்லா எலமெண்டோட ஆர்டரும் வந்து ஃபைனிட் ஆர்டர், பட் ஆனால் இந்த குரூப் வந்து இன்ஃபைனைட் குரூப்னு பார்த்தோம். இந்த குரூப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான குரூப். ஸோ அந்த குரூப்பை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. ஓகே, இந்த இங்கே இருக்கிற எலமெண்ட்டு அதோட ஆர்டர் வந்து ஃபைனிட். அப்போ எந்த ஒரு எலமெண்ட் கொடுத்தாலும் அந்த ஆர்டரில் வந்து ஒரே ஒரு சப் குரூப் தான் இருக்கும். தட் இஸ் கிவன் எனி என், இந்த ஆர்டரில் ஒரே ஒரு சைக்கிளிக் குரூப் தான் கிடைக்கும். ஏன்னாக்கா எனி குரூப் ஆஃப் ஆர்டர் என் இஸ் எனி குரூப் ஆஃப் ஆர்டர் என் இஸ் சைக்கிளிக் ஐசோமார்பிக் இசட்ன்றதால ஒரே ஒரு யூனிக் சைக்கிளிக் குரூப் தான் இருக்கும் ஆஃப் கிவன் ஆர்டரில். ஓகே, ஸோ தட் இஸ் அது வரைக்கும் இப்போதைக்கு ப்ராப்பர்ட்டி, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கியூ பை இசட் தெரியும். இப்போ 26th ப்ராப்ளம் என்ன சொல்லுவேன்னாக்கா, இந்த ஆர் பை இசட் இருக்குல்ல, இந்த ஏன்னா இசட் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஆராகவும் பார்க்கலாம். ஏன்னா ஆர் வந்து பிளஸ் அப்புறது குரூப்பு, எப்போ இசட் வந்து சப் குரூப் இருக்குதுல நார்மல் சப் குரூப் ஆகிடும். ஏன்னா அது எவ்வளவு குரூப் ஆர், ஸோ எவரி சப் குரூப் இஸ் நார்மல் சப் குரூப், therefore we can define the quotient group ஆர் பை இசட். ஓகே, அங்கே இருக்கிற ஃபைனிட் ஆர்டர் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஃபைனிட் ஆர்டர்னது அப்போ இங்கே 0 எலமெண்ட் யாரு? இசட். அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஏதோ ஒரு எக்ஸ் பிளஸ் இசட்னு ஒரு நம்பர் எலமெண்ட் இருக்குன்னு வச்சுங்க, கோசெட் எங்க ஆர் பை இசட்ல. இது ஃபைனிட் ஆர்டர்னா அர்த்தம், இதை வந்து நம்ம n டைம்ஸ் நம்ம கூட்டும் போது நம்மளுக்கு இசட்டே வந்துச்சுன்னா தான் ஃபைனிட் ஆர்டர். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த n டைம்ஸ் எக்ஸ் வந்து ஷுட் பி அன் இன்டிஜரா இருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு இங்கே இன்டிஜரா வந்தால் தான் இசட் பிளஸ் இசட்னு வந்துடும். ஸோ அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஐடியா தெரியுதுன்னா, இப்போ nx ஈக்குவல் டு nx பிலாங்ஸ் டு இசட், n வந்து நேச்சுரல் நம்பர், therefore இசட் ஷுட் பி ஏ ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ கிளியரா வந்து என்ன தெரியுதுனாக்கா, இந்த ஆர் பை இசட்ல எந்த ஒரு ஃபைனிட் ஆர்டர் எலமெண்ட் எடுத்தாலும் அது வந்து எங்க இருக்குனாக்கா கியூ பை இசட்ல தான் இருந்தாகும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்படி ஒரு செட்டே டிஃபைன் பண்ணிக்கலாம், செட் ஆஃப் ஆல் ஏ சச் தட் ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஃபைனிட். இந்த எப்ளின் குரூப்ல வந்து சப் குரூப்னு பார்த்தோம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஃபைனிட், அது என்னன்னு கூட வச்சுக்கலாம் ஃபார் சம் என். ஸோ இந்த மாதிரி ஃபைனிட் ஆர்டர் எலமெண்ட்ஸ் தான் நீங்கள் கலெக்ட் பண்ணினாக்கா அது சப் குரூப்பாக இருக்கும். எப்போனாக்கா எப்ளின் குரூப்ல இது வந்து அடிஷனல் குரூப் எப்ளின் குரூப், தேர்ஃபோர் யூ கேன் ஈஸிலி ஷோ தட் செட் ஆஃப் ஆல் ஃபைனிட் ஆர்டர் எலமெண்ட் ஃபார்ம் ஏ சப் குரூப். பட் எனிவே நீங்கள் எலமெண்ட்லாம் ஆர் பை இசட்ல தான் எடுக்கிறீங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஃபைனிட் ஆர்டர் சொல்லும்போது அது வந்து கியூ பை இசட்ல இருக்க எலமெண்ட்டாக தான் வரும். தேர்ஃபோர் இஸ் சப் குரூப் ஆஃப் கியூ பை இசட். அது சிம்பிள். இப்போ 27th ப்ராப்ளம் என்ன சொல்லுனாக்கா, சப்போஸ் G and H be a two groups, G star is a subset of G cross G is consisting of all the elements order per A, E such that A in G. So second coordinate fix பண்ணிக்கிறோம். செகண்ட் கோஆர்டினேட் E ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் மட்டும் G ல வேரி பண்ணா அதை G ஸ்டார்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ ஷோ தட் G ஸ்டார் இஸ் ஐசோமார்பிக் டு G. ஸோ அப்போ இந்த G ஸ்டார்ல இதுக்கு நம்ம ஒரு ஐசோமார்பிக் டிஃபைன் பண்ணோம். G ஸ்டார்ல எந்த எலமெண்ட்ஸ் எடுத்தாலும் ஆர்டர் பேர் A, E இருக்கும். ஆனால் A வந்து Gல இருக்கு. ஸோ தேர்ஃபோர் எப்படி ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது? A, E கோஸ் டு ஜஸ்ட் A, அந்த ஏக்கு மேப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம 1 ஆன் டு ஹோமோமார்பிசம் சொல்லலாம். ஸோ 1 சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? சப்போஸ் A, E ஈக்குவல் டு சம் B, Eனா தட் இஸ் எஃப் ஆஃப், அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் இது சொல்லணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த எஃப் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் திஸ் சொல்லணும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் A ஈக்குவல் டு B. So A is nothing but f of A, E, B is nothing but f of B, E, therefore 1 வரும். ஸோ ஆன்ட்டு சொல்றது கிளியர் தான். இங்கே எந்த ஒரு எலமெண்ட் B கொடுத்தீங்கன்னா அந்த கோடமை நம்ம என்ன சூஸ் பண்ணலாம்? B, E சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த B, E மேப்ஸ் டு B ஆயிடும். therefore இட்ஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் ஹோமோமார்ப் சொல்றது சிம்பிள் தான். ஓகே, அதை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம். எந்த ஒரு 2 எலமெண்ட் A1, E அண்ட் A2, E ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்னன்னா கோஆர்டினேட் சைஸ் ப்ராடக்ட் தான். ஓகே, A2, E இதுக்கு f ஆஃப் எடுக்க போறீங்க. So by the definition is nothing but f of A1 in A1, A2, E. So by the definition this is A1 into A2. First coordinate that define now. So A1 is nothing but f of A1, E. F2 is nothing but f of A2 is nothing but f of A2, E. Therefore is satisfies the homomorphism condition. Therefore G star is isomorphic to G. That is clear. If I show that G star is a normal subgroup of G cross. Anyway is a subgroup தெரியும். ஓகே, கிளியராக சொல்லி தான் G ஸ்டார் வந்து இந்த G கிராஸ் Gக்கு சப் குரூப் ஆயிடும். இதை நார்மல் சப் குரூப் சொல்லணும். அப்போ நார்மல் சப் குரூப் சொல்றதுக்கு என்ன சொல்லணும்னாக்கா, இங்கே ஒரு எலமெண்ட்டும் இங்கே ஒரு ஆர்டர் தரும் இங்கே ஒரு ஆர்டர் தரும் எடுத்து, சப்போஸ் நான் Gன்னு ஒன்று எடுக்கிறேன். Gன்றது ஒரு ஆர்டர் தர் சப் G1, G2ன்னு இருக்கும். இங்கே ஒரு G ஸ்டார்ல ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா A, E இருக்கும்.
ஓகே, மேபி வி கால் திஸ் இஸ் எக்ஸ், இது ஜி. நாம் என்ன சொல்லலாம், ஜிஎக்ஸ் ஜி இன்வெர்ஸ் வந்து அந்த ஜி ஸ்டாரில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா அகைன் இது ஒரு ஆர்டர் பேராக கிடைக்கும் போது இந்த செகண்ட் பேர் வந்து செகண்ட் கோஆர்டினேட் வந்து ஈயா இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். therefore இஸ் ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப். இப்போ இந்த கோஷன் குரூப் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா இது ஒன்ஸ் இது நார்மல் சப் குரூப் இங்கன்றதால நம்ம கோஷன் குரூப் டிஃபைன் பண்ணலாம். ஸோ அப்போ ஜி கிராஸ் ஹெச் பை இந்த ஜி ஸ்டார் வந்து எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குனாக்கா ஹச்சுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். ஸோ தட் இஸ் சிம்பிள் அது. ஏன்னா இந்த அந்த அச்சு, ஏன்னா இங்கே அச்சில் ஜி ஸ்டாரில் இருக்க எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும், ஏக்கமா ஈன்னு இருக்கும். ஸோ அந்த ஏவும் இங்கே எந்த ஒரு எலமெண்ட் ஏக்கமா பியில் எடுத்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும்னு வச்சுங்க, எங்கேருந்து எங்கே ஜி கிராஸ் ஹெச் பை ஜி ஸ்டார்லேருந்து ஹச்சுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அது 1 1 2 ஹோமோமார்ஃப்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்க எலமெண்ட்லாம் எந்த ஃபார்மெட்டில் இருக்குனாக்கா இது கோசெட் தான், ஆனால் கோசெட்டின் ஜி ஸ்டார். ஸோ அப்போ எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் சம் எக்ஸ் டைம்ஸ் ஜி ஸ்டார்னு இருக்கும். ஓகே, ஆனால் இந்த எக்ஸ் யாரு அப்படின்னாக்கா இந்த எக்ஸே ஒரு ஆர்டர் பேராக தான் இருக்க முடியும். ஓகே, ஏன்னா இது ஜி கிராஸ் இருக்குல்ல, ஜி கிராஸ் ஹெச்சில் இருக்க ஒரு எலமெண்ட். ஸோ அப்போ அது எங்கே மேப் ஆகுது அப்படின்னாக்கா அந்த எக்ஸுக்கு மேப் ஆகுது. ஏன்னா இந்த எக்ஸை வந்து x1, x2ன்னு எழுதிங்க. ஏன்னா இங்கே அந்த ஜி கிராஸ் ஹெச்சில் இருக்கு, அந்த செகண்ட் கோஆர்டினேட் டிஃபைன் பண்ணுறீங்க. ஸோ மேபி அது x2ன்னு இருந்ததுன்னா, சப்போஸ் இது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எதனா எஃப் ஆஃப் அந்த எக்ஸ் வந்து சம் x1, x2 இருக்குன்னு வச்சுங்க, இன்ட்டு ஜி ஸ்டார், இது மேப் டு ஜஸ்ட் x2 இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிங்கன்னா இது வந்து 1 to on to and then ஹோமோமார்ஃப் வந்து therefore இது ரெண்டுமே ஐசோமார்பிக்காக வரும். தட் இஸ் சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் 28th ப்ராப்ளம் என்னன்னாக்கா, let m and m be a normal subgroup of a group G and then intersection of these two normal subgroup வந்து singleton E இருக்குனாக்கா prove that G is isomorphic to a subgroup of G by m cross G by n. ஸோ அப்போ நம்ம ஒரு ஹோமோமார்ஃபம் டிஃபைன் பண்ணணும். ஐசோமார்ஃபம் எங்கேருந்து எங்கே, சப்போஸ் வி டிஃபைன் எஃப் ஃப்ரம் ஜியிலிருந்து ஜி பை எம் கிராஸ் ஜி பை என்னுக்கு ஒரு 1 1 on 2 ஹோமோமார்ஃபம் டிஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் இங்கே ஏதோ ஒரு எலமெண்ட் ஏன்னு எடுக்கிறீங்க ஜியில், இங்கே போகும்போது அகைன் இது ஆர்டர் பேர் தான் போகுது. ஆனால் ஃபஸ்ட்டு இது வந்து கோசெட், அப்போ இங்கே ஏ இருக்கா ஏஎம், இங்கே எங்கே போகுது ஏஎன்னுக்கு போகுது, அவ்வளோதான். ஸோ ஏ கோஸ் டு ஏஎம் கம்மா இந்த கோசெட் இங்கே இருக்க போது, இந்த ஏஎன்ன்றது ஜி பை என்ல இருக்க போகுது. தேர்ஃபோர் திஸ் வெல் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் 1 1 on 2 ஹோமோமார்ஃப் சொல்லிட்டுங்க. தேர்ஃபோர் இந்த ஜிக்கும் ஜி பை எம் கிராஸ் ஜி பை என்னுக்கும் ஒரு இங்கேருந்து அப்போ இமேஜ் பார்க்கலாம். ஆன்ட்டு வரனாலும், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ஏவா இருக்கு, அப்போ ஆன்ட்டு வராது. ஏன் ஆன்ட்டு வராதுன்னா இங்கே கோட் டொமைனில் போயிட்டு இந்த மாதிரி எடுங்க, டிஃப்ரெண்ட் எலமெண்டா ஏ கமா எம் பி கமா என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்காது. ஏன்னா இது ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் நம்ம ஏன்னு சூஸ் பண்ணலாம். நீங்கள் வேற எலமெண்ட் எடுத்துட்டீங்கன்னாக்கா ப்ரீ இமேஜ் வராது. அப்போ இது ஆன்ட்டுவா வராது. அப்போ ஆன்ட்டுவா வராதுன்னும் போது நீங்கள் என்ன பண்ண, ரேஞ்சை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். எதுக்கு டிஃபைன் பண்ணால் எஃப் ஆஃப் ஜி அந்த ரேஞ்சுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது ஆன்ட்டு ஆயிடும். நீங்கள் இப்போ ஃபுல் டொமைன் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்ட்டு வராது, அதனால ரேஞ்சுக்கு மட்டும் பண்ணீங்கன்னா இது ஆன்ட்டு ஆயிடும், ஹோமோமார்ஃப் ஆயிடும். தேர்ஃபோர் இந்த ஜி இஸ் ஐசோமார்பிக் டு எஃப் ஆஃப் ஜின்னு ஆயிடும். பட் எஃப் ஆஃப் ஜி இஸ் எ சப் குரூப் ஆஃப் ஜி கிராஸ் ஹெச். தேர்ஃபோர் ஜி இஸ் ஐசோமார்பிக் டு a subgroup of G cross G by M cross G by N. This is simple. Okay. ஏன்னா இது சப்குரூப் ஐசோமார்பிக் சப்குரூப் ஆஃப் G by M தான், ஐசோமார்பிக் டு G by M cross G by N கிடையாது, ஏன்னா ஆன் டு வராது. ஸோ அதனால ஸோ இப்போ 29th ப்ராப்ளம்னா, சப்போஸ் N இஸ் a normal subgroup of a group G and if every element of N and every element of G by N has a finite order. இந்த சப்குரூப்ல எடுத்தாலும் எந்த எலமெண்ட்டுக்கு ஃபைனைட் ஆர்டர், இந்த குரூப்ல எடுத்தாலும் எந்த எலமெண்ட்டுக்கு ஃபைனைட் ஆர்டர் இருந்ததுனாக்கா டு ப்ரூவ் தட் எவரி எலமெண்ட் ஆஃப் ஜி ஹாஸ் ஏ ஃபைனைட் ஆர்டர். அப்போ ஜியில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதை நம்ம ஃபைனைட் ஆர்டர்னு சொல்லணும். ஸோ அப்போ அது சிம்பிள் என்னன்னா, இப்போ ஜியில் என் இருக்கு, இப்போ இப்படி ஜி இருக்குன்னு வச்சுங்க, இந்த செட்டு ஜி அதுக்குள்ள என் இருக்கு, ஏன்னா என் இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. இப்போ நம்ம என்ன சொல்லணும், ஜியில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ஃபைனைட் ஆர்டர்னு சொல்லணும். சப்போஸ் ஒரு எலமெண்ட் ஏன்னு எடுக்கிறீங்க, அது எண்ணுக்குள்ளேயே எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, இப்போ நம்மளுக்கு தெரியும் எண்ணில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் ஃபைனைட் தெரியும். அப்போ அந்த கேஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ இஃப் ஏ பிலாங்ஸ் டு ஜின்னு எடுக்கிறீங்க, நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஏவோட ஆர்டர் வந்து ஃபைனைட் சொல்லணும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் என்னதுன்னா, சப்போஸ் ஏ வந்து எண்ணில் இருந்ததுனாக்கா நம்மளுக்கு தெரியும் எண்ணில் இருக்க எல்லா எலமெண்ட்டோட ஆர்டர் ஃபைனைட் தெரியும். தேர்ஃபோர் ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஃபைனைட். இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ சப்போஸ் செகண்ட் கேஸ் என்னன்னா, சப்போஸ் அந்த ஏ வந்து எண்ணை விட்டு வெளியே இருக்கு, இந்த வார்த்தை ஏ இருக்குன்னா அதோட ஆர்டரும் நம்ம ஃபைனைட் சொல்லணும். ஸோ அப்போ ஏ வந்து ஜியில் எடுத்து, ஆனால் ஏ எங்கே இல்லைனாக்கா எண்ணில் கிடையாது. ஓகே, அப்போ நம்ம இந்த கோசெட்டு பார்க்கலாம் ஏஎன் இல்லைன்னா என்ஏ. ஸோ
ஸோ நீங்கள் லெஃப்டே யூஸ் பண்ணீங்க லெஃப்டே யூஸ் பண்ணீங்க லெஃப்ட் கோசெட் NA இது கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு n. ஏன்னாக்கா இது ஈக்குவல் டு என்ன இருந்தால் என்ன அர்த்தம் A பிலாங்ஸ் டு n. ஆனால் A வந்து நாட் பிலாங்ஸ் டு n, therefore இது நாட் ஈக்குவல் டு ஐடென்டி எலமெண்ட். இந்த NA வந்து ஐடென்டி எலமெண்ட் கிடையாது. இப்போ அதோட ஆர்டர் தான் பார்க்குறோம். ஆனால் நம்மளுக்கு இந்த NA எங்கே இருக்கும், G/Nல இருக்க ஒரு எலமெண்ட். நம்மளுக்கு G/Nல எந்த எலமெண்ட் பார்த்தாலும் ஆர்டர் ஃபைனைட் அசம்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆர்டர் ஃபைனைட். அப்போ தேர் இஸ் ஒரு ஏதோ ஒரு M கிடைக்கும் சச் தட் NA பவர் M ஈக்குவல் டு ஐடென்டி. இந்த ஐடென்டி யாருங்க இந்த குரூப்லனா கேபிட்டல் N தான் ஐடென்டி. ஸோ இதை நீங்கள் இந்த M இந்த NAவை n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், n டைம்ஸ் A பவர் M ஈக்குவல் டு Nன்னு கிடைக்கும். திஸ் இம்ப்ளைஸ் தட் A பவர் M பிலாங்ஸ் டு Nன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆனால் நம்மளுக்கு Nக்கு என்ன தெரியும், எந்த Nல எல்லா எலமெண்ட்டோட ஆர்டர் ஃபைனைட்டும் தெரியும். ஸோ அப்போ இந்த A பவர் Mமும் Nல இருக்கு. அப்போ இந்த எலமெண்ட்டோட ஆர்டருக்கும் ஃபைனைட்டாக தான் இருக்கும். therefore A பவர் Mோட ஆர்டர் வந்து ஃபார் சம் Nக்கு வந்து ஐடென்டி வந்துருக்கு. ஸோ இதுல இருந்து A பவர் Mn ஈக்குவல் டு ஐடென்டி. ஓகே, திஸ் இம்ப்ளைஸ் தட் A இதை அப்படியே உள்ள கொண்டு வந்துருங்க இந்த N ஃபார் சம் M தான். ஸோ A பவர் Mn ஈக்குவல் டு ஐடென்டி. therefore நம்மளுக்கு இது லீஸ்ட் பவரா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது. எனவே A பவர் Mn ஈக்குவல் டு ஐடென்டி. நம்ம ஏவோட ஆர்டர் தான் ஃபைனைட் சொல்லப்போம். therefore இந்த ஆர்டர் ஆஃப் A டிவைட்ஸ் Mn இருக்கும். ஸோ எனிவே இதோட டிவைசர் தான் இருக்க போது. எனிவே டிவைஸ் வந்து இது ஃபைனைட் நம்பர்ன்றதால இதோட டிவைசஸ் ஃபைனைட் நம்பர் தான் இருக்க போது. therefore ஏவோட ஆர்டர் வந்து ஃபைனைட். ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா Nன்னு ஒரு நார்மல் சப் குரூப் இருக்கு. அப்புறம் அந்த நார்மல் சப் குரூப் இருந்தால் நம்மளுக்கு கோஷன் குரூப் டிஃபைன் பண்ணலாம் G/Nன்னு. என்ன கண்டிஷனா இந்த Nல இருக்க எல்லா எலமெண்ட்ஸோட ஆர்டரும் இந்த G/Nல இருக்க எல்லா எலமெண்ட்ஸோட ஆர்டரும் ஃபைனைட்டாக இருந்ததுனாக்கா அந்த குரூப்ல இருக்க எல்லா எலமெண்ட்டோட ஆர்டரும் ஃபைனைட்டாக ப்ரூவ் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் 30th ப்ராப்ளம் என்ன சொல்லுனாக்கா அதே கிட்டத்தட்ட அதே தான். ஸோ N இஸ் ஃபைனைட் நார்மல் சப் குரூப். ஃபைனைட்டாக எக்ஸ்ட்ரா அசியூம் பண்ணியிருக்கோம். N வந்து ஃபைனைட் நார்மல் சப் குரூப் ஆஃப் G. And if G/N contains the element of order n, இந்த G/Nல n ஆர்டர்ல ஒரு எலமெண்ட் இருந்ததுனாக்கா கண்டிப்பா Gலையும் n ஆர்டர்ல ஒரு எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. அதே ரெண்டு கேஸாக வச்சு பார்க்கணும். அப்போ ஏன்னு ஒரு எலமெண்ட் Gல எடுக்க போகிறோம். நாம் என்ன ஏதோ ஒரு எலமெண்ட் ஆர்டர் ஃபைனைட்ல n ஆர்டர்ல ஒரு எலமெண்ட்னு சொல்லணும். அந்த n ஆர்டர் எலமெண்ட் யாருன்னு தான் பார்க்கணும். ஓகே, நம்மளுக்கு இப்போ இங்க n ஆர்டர்ல G/Nல n ஆர்டர்ல ஒரு எலமெண்ட் இருக்குன்னு தெரியும். அப்படின்னா யாரு, இந்த NAன்னு ஒரு எலமெண்ட் வந்து G/Nல இருக்கு. அதோட ஆர்டர் வந்து n அப்படின்னா என்ன அர்த்தம், NA பவர் n ஈக்குவல் டு ஐடென்டி. இங்க ஐடென்டி யாருனாக்க கேபிட்டல் N. ஸோ இந்த n நீங்க n டைம்ஸ் நீங்க ப்ராடக்ட் பண்ணும்போது n A பவர் ஸ்மால் n ஈக்குவல் டு n வந்துடும். ஸோ திஸ் நத்திங் பட் A பவர் n பிலாங்ஸ் டு n ஆயிடும். ஸோ தேர்ஃபோர் A பவர் n பிலாங்ஸ் டு n வந்துடும். ஓகே, ஸோ அப்போ n வந்து ஃபைனிட் சொல்லியாச்சு. அந்த அசம்ஷன் அதை சொல்லியிருக்காங்க, ஃபைனிட் நார்மல் சப் குரூப். ஸோ அப்போ A பவர் n இருந்தால் A பவர் 2n இருக்கும். ஏன்னா இதை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. ஸோ அப்படியே இருக்கும்போது A பவர் ஏதோ ஒரு பவருக்கு வந்து ஐடென்டி வந்துடும். தேர்ஃபோர் A பவர் சம் பவருக்கு ஐடென்டி வருது. தேர்ஃபோர் இந்த ஏவோட ஆர்டர் வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த ஏவோட ஆர்டர் தான் என்ன சொல்லப்போம். ஓகே, இல்லைன்னா நீங்கள் ஃபார் சம் எலமெண்ட் சொன்னாலும் போதும், அதே ஏக்கு தான் ஆர்டர் n இல்லை. ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது n ஆர்டரில் ஒரு எலமெண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ அதான் ஐடியா. சப்போஸ் இல்லைன்னா உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் உண்டு. ஸோ அந்த ஐடியா வச்சு நீங்கள் போட்டுங்க. இப்போ 31th ப்ராப்ளம்னாக்கா let G be the group of order PQ where P and Q are primes but not necessarily distinct prime. ரெண்டுமே distinct prime இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரெண்டு ப்ரைம் இருந்தனாக்கா ப்ரூவ் தட் த சென்டர் ஆஃப் த குரூப் வந்து எய்தர் சிங்கிள்டனியாக தான் இருக்கும் இல்லைன்னா ஜியாக இருக்கும் அப்படின்றதான் அது. ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் நம்ம இன்னும் பின்னாடி இந்த குரூப் ஆஃப் ஆர்டர் PQ வந்து டிஸ்கஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் ரெண்டுமே சேமாக இருக்குன்னு வச்சுங்க, குரூப் ஆஃப் ஆர்டர் பிரைம் ஸ்கொயர் வந்து ஆல்வேஸ் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் எப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா இசட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜின்னு ஆகிடும்போது. ஸோ இப்போ சப்போஸ் பிரைம் இதுவாக இல்லைன்னா டிஸ்டிங்காக இருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு சிங்கிள் டனியாக இருக்கும். சைக்கிளுக்கு இருந்தால் சிங்கிள் டனியாகும், சாரி சைக்கிளில் இருந்தால் ஹோல் செட் ஆகும். ஸோ அந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம இன்னும் குரூப்போட ஆர்டர் நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 32nd ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா குரூப் H is said to be finitely generated. ஸோ ஒரு குரூப் எப்போ finitely generated சொல்லனாக்கா there is some finite set S of H such that H is nothing but spanned by S. So H is spanned by S னா இது என்ன அர்த்தம், இன்னும் சொல்ல போனால் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் சப் குரூப் கண்டைனிங் எஸ். எஸ்ஸை கண்டைன் பண்ணிக்க எல்லா சப் குரூப் ஆஃப் ஹெச்சையும் இன்டர்செக்ட் பண்ணால் அதான் வந்து இந்த சப் குரூப் ஜென்ரேட் பை எஸ். ஸோ அது யாருனாக்கா ஈக்குவல் டு ஹெச். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா சப்போஸ் இஃப் எஃப் இஸ் என் இஸ் எ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி
such that the group n-ம் g by n-ம் finitely generated. இந்த n-ம் g by n-ம் finitely generated ஆகிருந்தனாக்கா இந்த g-யும் finitely generated தான். ஓகே, ஸோ அது ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ இங்கே ஒரு ஃபைனைட் செட் இது ஜென்ரேட் பண்ண மாதிரி கிடைக்கும் போது, அப்போ g by n-க்கு ஒரு ஃபைனைட் செட் கிடைக்கும் போது ஜென்ரேட் பண்ணுறதுன்னா நீங்கள் இதை வச்சு ஸ்பேன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி 2 கேஸ் தான் இருக்குது. அப்போ இது என்ன ஃபைனைட் செட்னா, சப்போஸ் அதே மாதிரி இந்த g இங்கே இருக்குது, அதுக்குள்ளே n இருக்குது. அப்போ n-ல இருக்க எல்லா ஃபைனைட் செட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா ஸ்பேண்ட் பை ஃபைனைட் செட், அந்த ஃபைனைட் செட்டை எஸ்ன்னு வச்சுங்க, அது எஸ்ன்ற செட்டை எடுத்துங்க. இப்போ மீதி இருக்கிறத இங்கே இருக்க எலமெண்ட்ஸ்லாம் g by n-ல இருக்கிற எலமெண்ட்ஸ் வச்சு ஸ்பேன் பண்ணும். ஓகே, தேர்ஃபோர் அந்த செட் எடுத்துங்க, அது ரெண்டுத்துக்கு யூனியன் பண்ணுங்க. அந்த செட்டை வந்து யூனியன் ஆஃப் டூ ஃபைனைட் செட் வந்து ஃபைனைட் செட். தேர்ஃபோர் அந்த 2 செட்டு ஃபைனைட் செட்டுக்கு யூனியன் பண்ணினா கிடைக்கிற செட் வந்து g-யை கண்டிப்பாக வந்து ஸ்பேன் பண்ணும். தேர்ஃபோர் g இஸ் ஆல்சோ ஃபைனைட்லி ஜென்ரேட்டட். அது முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் 33 எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டெஃபினிஷன் சொல்றாங்க. என்ன டெஃபினிஷன்னா, காமுடேட்டர் சப் குரூப்னா என்ன அப்படின்னா, let G be the group and S be the set of all elements of the form AB, A inverse, B inverse. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம். இது செட் ஆஃப் ஆல் AB, A inverse, B inverse such that A, B வந்து அந்த குரூப்ல இருக்கிற மாதிரி கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த ஏபி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஈன் ஆகிடும் மொத்தமாக. ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணினா எப்போ இது 2னாக்கா எப்ளின் குரூப்பாக இருந்தால் இது ஜஸ்ட் சிங்கிள் டெனி தான். நான் எப்ளின் குரூப்பில் கண்டிப்பாக சிங்கிள் டெனி கிடையாது, ஏன்னா இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த கலெக்ஷன் தான் எஸ்ன்றது செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏபி, ஏ இன்வர்ஸ், பி இன்வர்ஸ். ஓகே, இது வந்து சப் குரூப்பாக இருக்கும். இந்த சப் குரூப்பை எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஜி டேஷ்னு டினோட் பண்ணுவாங்க. ஜி டேஷ்னா என்னது, காமுடேட்டர் சப் குரூப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஜி டேஷ் வந்து சப் குரூப் generated by S. ஓகே, ஸோ அப்போ இந்த G டேஷ்ன்றது யாருனாக்கா சப் குரூப் பை ஜென்ரேட் பை S. இந்த Sன்றது என்னன்னா இங்கே இருக்க எலமெண்ட்ஸ்லாம் யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் ஏபி, ஏ இன்வர்ஸ், பி இன்வர்ஸ். ஸோ அந்த இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் S. அந்த செட்டு வச்சு ஸ்பேன் பண்ணுறது தான் G டேஷ். இந்த G டேஷுக்கு பேர் தான் யாரு, காமுடேட்டர் சப் குரூப்னு பேர். ஓகே, ஸோ காமுடேட்டர் சப் குரூப்னா என்ன, இங்கே இருக்க எலமெண்ட்ஸ் எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா ஏபி, ஏ இன்வர்ஸ், பி இன்வர்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த குரூப், இந்த சப் குரூப் ஸ்பெஷல் டைப் ஆஃப் சப் குரூப் இது ஆக்சுவலா, அதான் காமுடேட்டர் சப் குரூப் ஆஃப் ஜி. இந்த சப் குரூப் வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்கும். ஓகே, இது ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ இங்கே ஜி டேஷ்ல ஒரு எலமெண்ட்டும் ஜியில் ஒரு எலமெண்ட் எடுத்து நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அது அங்கே இருக்கும். ஸோ ஜி டேஷ்ல எந்த எலமெண்ட் இருந்தாலும் இந்த மாதிரி ஏபி, ஏ இன்வர்ஸ், பி இன்வர்ஸ் இருக்கும். ஜியில் ஒரு ஜி இன்வர்ஸ் எடுத்து நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு அகைன் எஸ்ல இருக்குன்னா அகைன் அது எந்த ஃபார்மெட் இருக்குன்னா சம் இந்த ஃபார்மெட்ல இருக்கும். ஏபி, ஏ இன்வர்ஸ், பி இன்வர்ஸ் ஃபார்மெட்ல வந்துடும். தேர்ஃபோர் இது ஈஸியா நார்மல் சப் குரூப் சொல்லிடும். therefore commutative subgroup is always a normal subgroup of given group. இப்போ அடுத்து வந்து ஒன்ஸ் அது நார்மல் சப் குரூப்னு சொல்லிட்டு நம்ம கோஷன் டிஃபைன் பண்ணலாம். G by G dash அது வந்து என்னவா இருக்குனாக்கா எபிலியன் குரூப்பா இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ காமுடேட்டிவ் சப் குரூப் ஆஃப் இன்னொரு நோட்டேஷன் காமுடேட்டிவ் சப் குரூப் இந்த G டேஷ்னு சொல்றோம். சில புக்ல வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸ்ல G ஓவர் இந்த மாதிரி இண்டெக்ஸ் சொல்லுவாங்க காமுடேட்டிவ் சப் குரூப். ஓகே, எய்தர் இந்த நோட்டேஷன் இல்லைன்னா G டேஷ் சொல்லுவாங்க காமுடேட்டிவ் சப் குரூப். இப்போ காமுடேட்டிவ் சப் குரூப் ஆஃப் இல்லைன்னா எஸ் அண்ட் டேஷ்னு வச்சுங்க. எஸ் அண்ட் டேஷ்னது காமுடேட்டிவ் சப் குரூப் ஆஃப் த சிமெட்ரிக் குரூப் யாருனாக்கா ஏஎன். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சப் குரூப். ஸோ த காமுடேட்டிவ் சப் குரூப் ஆஃப் திஸ் எஸ்என் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன். அண்ட் தென் செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷனுடைய காமுடேட்டர் யாருனாக்கா அதே தான் ஏஎன்ஏ தான் வரும். ஸோ இதெல்லாம் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் என்னுடைய நோட்ஸில் கூட இருக்கும். அந்த ரிசல்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் 34th ப்ராப்ளம் என்னன்னாக்கா லெட் ஜி பி த அடிட்டிவ் குரூப் ஆர் கிராஸ் ஆர். ஆர் கிராஸ்ன்றது அடிஷனல் கோஆர்டினேட் சைஸ் அடிஷனை பொறுத்து குரூப்பு. அதில் ஒரு சப் குரூப் யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் காமா ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். அப்படின்னா செகண்ட் கோஆர்டினேட் இங்கே இருக்க எலமெண்ட் தான் யாரு, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் காமா மைனஸ் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இன் ஆர். இதுதான் வந்து என். இதை நம்ம என்ன பண்ணணும், அடிஷனை பொறுத்து சப் குரூப் சொல்லணும். அப்போ 2 எலமெண்ட் ஆட் பண்ணாலும் இருக்கும், கண்டிப்பாக 0,0 இருக்கும். எஃபருக்கு அடிட்டிவ் எலமெண்ட் இருக்கு. நீங்கள் 2 எலமெண்ட்டை சம் பண்ணாலும் இருக்கும். அப்புறம் எல்லா ஐடென்டி ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் இன்வர்ஸ் இருக்கும். தேர்ஃபோர் திஸ் இஸ் கிளியர்லி சப் குரூப். இப்போ என்னன்னா கோஷன் குரூப் யாரு, இந்த G by Nன்றது யாரு, என்னன்றது நார்மல் சப் குரூப்பாகவும் நீங்கள் சொல்லலாம். ஏன்னாக்கா இது எப்ளின் குரூப் ப்ளஸ் பொறுத்து சப் குரூப் ஆஃப் எப்ளின் குரூப் இஸ் நார்மல். தேர்ஃபோர் N இஸ் ஏ நார்மல் சப் குரூப். தேர்ஃபோர் வி கேன் டிஃபைன் N வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்தால் தான் Q by N வந்து குரூப்பாக ஆக முடியும், இல்லைன்னா அது இருக்காது. N வந்து ஜஸ்ட் வேணா நீங்கள் கலெக்ஷன் ஆஃப் ஆல் கோசெட் வேணா வச்சுக்கலாமே தவிர அது குரூப்பாக ஆகணும்னா N வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்தால் தான் குரூப் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஸோ கிளியரா இது நார்மல் சப் குரூப். ஏன்னா இது சப் குரூப் அண்ட் தென் இந்த ஆர் கிராஸ் ஆர் வந்து எபிலியன் குரூப். சப் குரூப் ஆஃப் எபிலியன் குரூப் இஸ் நார்மல். தேர்ஃபோர் N இஸ் நார்மல். தேர்ஃபோர் வி கேன் டிஃபைன் த கோஷன் குரூப். இந்த கோஷன் குரூப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இதை நீங்கள் இன்னும் இப்போதைக்கு விட்டுருங்க. பட் நம்ம இன்னும் ஸ்டில் ஐசோமார்பிசம் அந்த ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் படிச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த கோஷன் குரூப்லாம் எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்றது.
ஸோ இப்போ 35th ப்ராப்ளம் என்னன்னாக்கா அதுவும் நோட் பண்ணிச்சிங்க, அட்லீஸ்ட் இந்த ரிசல்ட் ஆச்சு ஞாபகம் வச்சுக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். என்னன்னா இந்த 35th ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்க, அது இல்லாட்டி n be the normal subgroup of the group G and let G dash be the commutator subgroup of G defined by the previous example. இப்போ இந்த நார்மல் சப்குரூப் அந்த காமுடேட்டர் சப்குரூப்க்கு இன்டர்செக்ஷன் வந்து சிங்கிள்டன் ஈயா இருந்ததுனாக்கா அந்த நார்மல் சப்குரூப் இஸ் கண்டெய்ன்ட் இன் சென்டர் ஆஃப் ஜி. ஓகே, அந்த நார்மல் சப்குரூப் சென்டர் ஆஃப் ஜியில் எப்போ இருக்குனாக்கா இந்த நார்மல் சப்குரூப் அந்த காமுடேட்டர் சப்குரூப்பும் இன்டர்செக்ஷன் வந்து சிங்கிள்டன் ஈயா இருந்ததுனாக்கா தட் நார்மல் சப்குரூப் சுட் கண்டெய்ன்ஸ் இன் த சென்டர் ஆஃப் ஜி. சரி, ஓகே. அப்போ இந்த ஜி இந்த குரூப்போட சென்டர் யார்? தட் இஸ் சென்டர் ஆஃப் ஜி பை என். ஜி பை என் ஒரு குரூப் தெரியும், அந்த குரூப்புக்கு சென்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் ஆஃப் ஜி பை என். இதுதான் நடக்கும், இதுதான் ரிசல்ட். ஸோ எப்போனாக்கா எண்ணுக்கும் அந்த காமுடேட்டிவ் சப் குரூப்பும் இன்டர்செக்ஷன் வந்து சிங்கிள்டன் ஈயா இருந்தனாக்கா இந்த சென்டர் ஆஃப் ஜி பை என் யாருனாக்கா சென்டர் ஆஃப் ஜி பை என் அண்ட் தென் என் இஸ் சப்செட் ஆஃப் சென்டர் ஆஃப். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நார்மல் சப் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அது இன்டர்செக்ஷன் நம்ம சிங்கிள்டன் ஈயான்னு ப்ரூவ் பண்ணோம். அப்போ இந்த இன்டர்செக்ஷனில் ஒரு எலமெண்ட் எடுத்து இல்லைனா எண்ணில் இருக்க எலமெண்ட் வந்து ஏதோ ஒன்று இந்த ஃபார்மெட்டில் இருக்கா, ஏபி ஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிட்டா போகும். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் எந்த எலமெண்ட்ஸ் எண்ணில் இல்லைன்னா கண்டிப்பாக ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் வந்து சிங்கிள்டன் ஈ தான். ஏன்னா ரெண்டுமே சப் குரூப், அதனால இ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது முக்கியம். இப்போ 36th ப்ராப்ளம்னா ஜி வந்து குரூப்பாக இருந்ததுன்னா ப்ரூவ் தட் த ஜி பை இசட் ஆஃப் ஜி இஸ் ஐசோமார்பிக் டு த இன்னர் ஆட்டோமார்பிசம். இட் இஸ் ஜி வந்து குரூப்பாக இருந்ததுன்னா ஜி பை இசட் ஆஃப் ஜி, இதுவும் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஞாபகம் வச்சுங்க. ஜி பை இசட் ஆஃப் ஜி இஸ் ஐசோமார்பிக் டு இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி. ஸோ இந்த ப்ரூஃப்லாம் வந்து இன்னும் நம்ம இந்த ஐசோமார்பிசமும் படிச்சுட்டா, ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் படித்தா இன்னும் சிம்பிளாக ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அதனுடைய கர்னல் வந்து இதுவாக சொல்லிடும், அவ்வளோதான். ஸோ அப்போ ஜி பை இசட் ஆஃப் ஜி இஸ் ஐசோமார்பிக் இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆச்சு. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க அந்த ரிசல்ட். ஸோ அதேமாதிரி 37th ப்ராப்ளம் அதுதான். There are 3 normal subgroup A, B, N with N is a subset of N as well as N is a subset of B, and then G equal to AB and then A intersection D equal to N இருந்தனாக்கா prove that G by N is isomorphic to A by N cross B by N. ஓகே, அதை ஞாபகம் வச்சு. எப்போனாக்கா A is a subset of N இருக்கும், N is a subset of A as well as N is a subset of B இருந்து G equal to AB அப்படின்னா அர்த்தம் ஜியில் எந்த எலமெண்ட் தான் ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏபிஐ எழுது அந்த ஏக்கு பிக்கு இன்டர்செக்ஷன் எடுத்து அந்த என் வந்ததுனாக்கா தென் ஜி பை என் இஸ் ஐசோமார்பிக் டு ஏ பை என் கிராஸ் பி பை என். ஓகே, அந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சு. ஓகே, இப்போ நாம் கோஷன் குரூப்ஸு அதுக்கு ஹோமோமார்ப்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதான் கர்னல்லாம் என்னன்ட்டு. ஸோ அதை தான் இங்கே சொல்ல போகிறோம். ஸோ எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி டு ஹெச் பி எ ஹோமோமார்பிசம் ஆஃப் இ குரூப்ஸ். And the kernel of F is the set of all elements A in G such that it maps to identity element. ஸோ யாரால ஐடென்டி எலமெண்ட் மேப் ஆகிறனோ அவனுடைய கலெக்ஷன்ஸ் தான் யாரு? கர்னல். நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியோம், கர்னல் வந்து சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நவ் கர்னல் இஸ் ஆல்சோ நார்மல் சப் குரூப். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஆர் ஸ்டார் வித் மல்டிபிலிட்டி குரூப் ஆஃப் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ், ஆர் டபுள் ஸ்டார் இருந்து பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஸோ அப்போ அந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன்லேருந்து ஆர் ஸ்டார்லேருந்து ஆர் டபுள் ஸ்டாருக்கு எப்படி போகுதுனாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு போகுது. ஸோ இது கிளியராக வந்து நம்ம ஹோமோமார்ப்ஸ் சொல்லிடலாம். ஏன்னாக்கா எஃப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் பின்னு சொல்லியாச்சு. இப்போ இதனுடைய கர்னல் யாருன்னு பார்ப்போம். அப்போ கர்னல்லாம் யாரு? யாரெல்லாம் ஒன்றுக்கு மேப் ஆகும், தட் இஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா 1 தான் இங்கே ஆர் ஸ்டாரில் ஐடென்டி எலமெண்ட், மல்டிபிகேஷன் பொறுத்த குரூப் அது, அதனால 1 ஐடென்டி எலமெண்ட். அப்போ வாட் ஆர் எக்ஸ் சச் தட் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, எஃப் ஆஃப் எக்ஸ் தான் யாரு? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வர மாதிரி இருக்கிற எக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு தெரியும் அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 மட்டும்தான் ஸ்கொயர் பண்ணால் 1. தேர்ஃபோர் அந்த கர்னலில் வந்து 2 எலமெண்ட்ஸாக இருக்கும், 1 இன்னொன்று -1. ஸோ அப்போ எனி ஹோமோமார்பிசம் வி கேன் டாக் அபவுட் கர்னல். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டொமைன் யார் பார்த்தீங்கன்னாக்கா ஆர் ஸ்டார் கிராஸ் ஆர் ஸ்டார். இது குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு கோஆர்டினேட் ஃபேஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, அண்ட் தென் கோ டொமைன் வந்து ஆர் ஸ்டார். அப்போ எல்லாமே சேம் ஆர் ஸ்டார் தான். ஸோ அப்போ இங்கே எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இங்கே ஆர்டர் பேர் ஏ கமா பி மேப்ஸ் டு ஜஸ்ட் த செகண்ட் கோஆர்டினேட் பின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இது வந்து ஹோமோமார்பிசம் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ கர்னல் யாருனாக்கா யாரெல்லாம் ஐடென்டிட்டி மேப் ஆகிறனோட அவனுடைய கரெக்ட் தட் இஸ் செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி சச் தட் எஃப் ஆஃப் ஏ கமா பி வந்து ஐடென்டிட்டியாக வரும். ஐடென்டி யாரு? இப்போதைக்கு இங்கே 1, ஏன்னா ஆர் ஸ்டார் ஐடென்டி எலமெண்ட் யாருனாக்கா 1. பட் எஃப் ஆஃப் ஏ கமா பி எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? பின்னு டிஃபைன் பண்ணுறோம். தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு 1. அப்போ செட் ஆஃப் ஆல் ஏ கமா பியில் பி யாருன்னு தெரிஞ்சிச்சு? 1 தெரிஞ்சுது. ஸோ அப்போ அந்த கர்னல் யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் ஏ கமா 1 சச் தட் ஏ இன் ஆர் ஸ்டார். இதான் வந்து கர்னல் ஆஃப் திஸ் ஹோமோமார்பிசம்.
சப்போஸ் நீங்கள் வந்து இது ஏ பிக்கு போகாமல் ஏக்கு டிஃபைன் பண்ணிங்கனாக்கா 1, B such that B in R ஸ்டார்னு வரப்போகுது கர்னல். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள் 3 பார்த்தீங்கன்னாக்கா இசட்ல இருந்து Z5க்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். என்னன்னா A goes to the equivalent class of A. இது யாரெல்லாம் ஜீரோக்கு மேப் ஆகணும், 5ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். therefore கர்னல் யாருனாக்கா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்க போகுது, தட் இஸ் 5Z. ஓகே, கர்னல் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யாருனாக்கா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஓகே, இப்போ இந்த தியரம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 8.16 இது என்ன சொல்லுதுனாக்கா, இந்த கர்னல் வந்து நார்மல் சப்குரூப்னு சொல்றாங்க. ஓகே, தட் இஸ் சிம்பிள். ஸோ கிவன் எனி ஹோமோமார்பிசம், எந்த ஹோமோமார்பிசம் கர்னல் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கர்னல் வந்து ஆல்வேஸ் எ நார்மல் சப்குரூப் ஆஃப் த டொமைன் யாரு G. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க, ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. டிஃபைன் எஸ்கேலாம் எஸ் என்ன கூட வச்சுங்க 2Z2ல ரெண்டு எலமெண்ட்ஸ் தான் இருக்கு, ஒன்று 0 இன்னொன்று 1. அப்போ இங்கே இருக்க ஒவ்வொரு பெர்முட்டேஷன் நம்ம அசைன் பண்ணுறாங்க. என்னன்னாக்கா ஈவன் பெர்முட்டேஷன் இருந்தால் 0க்கு போகுது, ஆட் பெர்முட்டேஷன் தான் 1க்கு போகுது. ஓகே, அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இது கிளியராக ஹோமோமார்பிசம் வந்துடும். அப்போ யார் வந்து கர்னல் அப்படின்னா, யாரெல்லாம் 0க்கு மேப் ஆகிறனோ அவன் தான் கர்னல். ஏன்னா இங்கே 0 தான் ஐடென்டி எலமெண்ட். Z2 வந்து ப்ளஸ் பொறுத்த குரூப் 0 தான் ஐடென்டி எலமெண்ட். ஸோ யாரெல்லாம் 0க்கு மேப் ஆகிறனோ அவன் தான் வந்து கர்னல். அப்போ யார் 0க்கு மேப் ஆகிறோம்னா ஈவன் பெர்முட்டேஷன் தான் வந்து 0க்கு மேப் ஆகும். ஸோ அப்போ இந்த கர்னல் என்றது யாரு, செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முட்டேஷன், தட் இஸ் AN. ஸோ AN இஸ் த கர்னல். கர்னல் வந்து நார்மல் சப் குரூப் தெரிஞ்சிச்சு, தேர்ஃபோர் AN இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் SN வந்துருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கர்னல் வந்து ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப். நார்மல் சப் குரூப் கொடுத்தா அந்த நார்மல் சப் வந்து கர்னல் ஆஃப் சம் ஹோமோமார்பிசம். நீங்க எந்த ஒரு நார்மல் சப் குரூப் கொடுத்தாலும் அது கர்னலா வர மாதிரி நம்மளால ஒரு ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வரும். இப்போ நெக்ஸ்ட் இந்த தியரம் பார்ப்போம். இதுவும் இம்பார்ட்டன்ட்னா, கர்னல் வந்து சிங்கிள்டன் ஈயா இருந்தனாக்கா if and only if f is 1 ஃபங்க்ஷன். ஸோ f is 1 if and only if கர்னல் is சிங்கிள்டன் 0, கர்னல் is சிங்கிள்டன் 0 if and only if f is 1. தட் இஸ் சிம்பிள் ப்ரூஃப், நீங்க கோ த்ரூ பண்ணி. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் என்னன்னாக்கா எஃப் கண்டிப்பாக ஹோமோமார்பிசமா இருக்கும் ஜில இருந்து ஹெச்க்கு. ஸோ கர்னல் இஸ் சிங்கிள் 0 if and only f is 1 இஸ் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ குரூப் தியரில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை 1 சொல்றது f of a equal to f of b x equal to n ப்ரூவ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் கர்னல் வந்து சிங்கிள் நீன்னு சொல்லிட்டா போதும். ஆனால் நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷன் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு ரியல் கேசஸ் கிடையாது. அங்கே நம்ம 1 வெர்டிகல் டெஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும், அந்த அர்த்தண்ட் டெஸ்ட் அந்த மாதிரி. இல்லைன்னா அல்ஜிபிரிக்கா நம்ம f of a equal to f of b a equal to b ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து அதை ப்ரூவ் பண்ண டேரக்டாக கர்னல் வந்து சிங்கிள் நீ சொன்னாலே போதும், 1 ஆயிடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே ப்ரூஃப்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இந்த தியரம் 8.18 என்ன சொல்லுவாங்க, n வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்தனாக்கா தென் த ஃபங்க்ஷன் ஃபை, இது வந்து கெனானிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க சம்டைம்ஸ். ஜியிலிருந்து ஜி பை என்னுக்கு போகுது. அப்போ இங்கே ஜியில் எந்த எலமெண்ட் ஏன்னு எடுத்தாலும் இங்கே இருக்கிறது ரைட் கோசெட், தேர்ஃபோர் ஏ கோஸ் டு NA. இது வந்து நேச்சுரலாக ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு ஹோமோமார்பிசமா இருக்கும். அப்போ இதனுடைய கர்னல் ஒன்ஸ் ஹோமோமார்பிசம் நம்ம கர்னல் பற்றி பேசலாம். இந்த ஃபங்க்ஷனுடைய கர்னல் யாருனாக்கா n-ஆ தான் இருக்கு. ஸோ ஓகே, therefore phi is a function from g to g by n defined by pi of a equal to NA is a onto homomorphism with the kernel of this homomorphism is n. ஓகே, அது நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணால் வந்துடும், கஷ்டமே கிடையாது எதுவுமே. ஸோ இப்போ பை ஆஃப் ஏபி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏன்ட்டு பை ஆஃப்னு சொல்லுவோம். பை ஆஃப் ஏபி என்னது பை டெஃபினிஷன் n டைம்ஸ் ஏபி பை த டெஃபினிஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கோசெட் n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி. n ஆஃப் ஏன்றது பை ஏ, n ஆஃப் பி என்றது பை பி. தேர்ஃபோர் பை ஆஃப் ஏபி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் பி, ஹோமோமார்பிசம் டன். ஓகே, இப்போ ஆன்ட்டு சொல்லணும். ஆன்ட்டு சொல்றதுக்கு இதில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் எந்த ஃபார்மெட் இருக்குன்னா NA ஃபார்மெட் இருக்கும். அப்போ இது கரஸ்பாண்டிங் டொமைனில் யாரை சூஸ் பண்ணுவீங்க, ஏன்னு சூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஏ மேப்ஸ் டு NA ஆகிடும், தேர்ஃபோர் ஆன்ட்டு ஆகிடும். இப்போ 1 சொல்லணும். அப்போ 1 சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும், கர்னல் வந்து சிங்கிள்டன் ஈன்னு சொல்லணும். இப்போ கர்னல் யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஏ இன் டி சச் தட் பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு NE. NE தான் ஐடென்டி எலமெண்ட், NE நத்திங் பட் ஜஸ்ட் n. ஸோ பை ஆஃப் nன்றது யாரு, NA. ஸோ NA ஈக்குவல் டு n அர்த்தம் இது A இஸ் காங்குரண்ட் to E mod n, தட் இஸ் A belongs to n. நம்மளுக்கு இன்னும் சொல்ல போனால் என்ன கிடைக்கும், NA ஈக்குவல் டு n கிடைக்கும். திஸ் இம்ப்ளைஸ் தட் A belongs to n. ஸோ ஆனால் A வந்து ஏல ஜியில் கரெக்ட் பண்ணுறோம், ஆனால் அந்த A வந்து n-ல தான் இருக்குன்னா நத்திங் பட் n. என்னன்றது யாரு, 0 எலமெண்ட். யாருங்க எங்கே அப்படின்னாக்கா ஓகே, இப்போ வந்து கர்னல் வந்து இங்கே இருக்கு. ஸோ அப்போ கர்னல் நம்ம என்ன சொல்லிடுச்சு, n சொல்லிடுச்சு. ஓகே, ஸோ தேர்ஃபோர் திஸ் கர்னல், இதான் கர்னல் டெஃபினிஷன், அது யாருன்னு சொல்லியாச்சு, அந்த n-னே சொல்லிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தியரம் அது கரல லெம்மா தான், அதனுடைய இது தான் சிம்பிளிகேஷன் தான். என்ன சொல்றாங்க,
சப்போஸ் f is a function of g to h is a homomorphism இருந்து with kernel k-வா இருந்தனாக்கா if f of a equal to f of b னா then ka equal to kb. இந்த ரெண்டு ரைட் கோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் எப்போனாக்கா அதனுடைய இமேஜ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. எல்லாம் சின்ன சின்ன ரிசல்ட், இது நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகாது, பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் யூஸ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிக் தியரம். இது இம்பார்ட்டன்ட் தியரம். இது யூஸ் பண்ணி நிறைய கோஷன் குரூப்லாம் எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்றத இந்த தியரத்து மூலம் நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுதுனாக்கா that f is a function of g to h is a onto homomorphism with kernel வந்து kன்னு வச்சுட்டா then the quotient group g by k is isomorphic to h. ஏன்னா onto வச்சுக்கிறோம், onto வைக்கல அப்படின்னாக்கா இந்த g by k எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குனாக்கா f of g க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். ஸோ இது நான் ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ ஜியிலேருந்து ஹச்சுக்கு ஒரு onto homomorphism இருந்ததுனாக்கா தென் வித் கர்னல் கே இருந்ததுனாக்கா தென் g by the kernel k is isomorphic to h-ன்னு இருக்கும். சப்போஸ் onto இல்லை ஜஸ்ட் ஹோமோமார்பிசம் அப்படி இருந்தனாக்கா இங்கே என்னவா இருக்குனாக்கா ஐசோமார்பிக் டு f of g-ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட் தியரம். இதை யூஸ் பண்ணி ஸோ தட் இங்கே சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிக் தியரம் மேக்ஸ் இட் இஸ் ஈஸியர் டு ஐடென்டிஃபை சர்டன் கோஷன் குரூப். ஒரு கோஷன் குரூப்பை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இது யார், இங்கே இருக்க எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இதனுடைய ஆர்டர் என்னன்றது ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் வச்சு தெரிஞ்ச குரூப்புக்கு ஐசோமார்பிக்காக பண்ண போகிறோம் ஒரு கொடுத்துக்கிற கோஷன் குரூப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் 5 பாருங்க. இதில் ஜின்றது ஹெச்ன்றது ரெண்டு குரூப்பு. இப்போ ஜி கிராஸ் ஹெச் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் முன்னாடி. அங்கே வந்து பின்னு டிஃபைன் பண்ணோம், இங்கே ஏன்னு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க எஃப் ஆஃப் ஏ கமா பி கோஸ் டு ஏ. இது வந்து onto homomorphism ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இதனுடைய கர்னல் யாருன்னா யாரெல்லாம் ஐடென்டி எலமெண்ட்டுக்கு மேப் ஆகணும் அவன் தான் கர்னல். ஸோ அப்போ யாரெல்லாம் இங்கே ஐடென்டியாக மேப் ஆகணும்னா இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து ஈயா இருக்கணும். ஸோ அப்போ தேர்ஃபோர் செட் ஆஃப் ஆல் இ டைம்ஸ் இ கமா பி. ஸோ இதான் வந்து யாரு அந்த கர்னல். தேர்ஃபோர் இந்த ஜி பை ஜி கிராஸ் ஹெச் பை ஜி பார் இஸ் ஐசோமார்பிக் டு ஜி. ஏன்னா இது onto ஆகிடும், அதனுடைய கர்னல் வந்து ஹெச் பார் இருந்தாலும் பை ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிக் தியரம் திஸ் இஸ் 2. இன்னும் சொல்ல போனால் இந்த ஹெச் பாரில் பார்த்தீங்கன்னாக்கா யார் இங்கே வேறு யாருன்னா இங்கே ஆக்சுவலாக இங்கே தப்பாக எழுதியிருக்காங்க. இந்த பினா இங்கே பி தான் வரணும். ஓகே, ஸோ செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் இ கமா பி பிலாங்ஸ் டு ஹச். அப்போ இங்கே பியில் தான் வேரி ஆகிட்டு இருக்கு, ஹச்சில் தான் வேரி ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஹச் பாரில் வந்து ஹச்சுக்கு ஒரு ஃபங்க்ஷனே கொடுக்கலாம். ஏன்னா அங்கே செகண்ட் கோஆர்டினேட் பி வந்து மேப்ஸ் டு தட் இஸ் இ கமா பி மேப்ஸ் டு பின்னு டிஃபைன் பண்ணினா இது ரெண்டுத்துக்கும் ஹச்சுக்கும் ஹச் பாருக்கும் ஐசோமார்பிக் டிஃபைன் பண்ணி. ஏன்னா ஜஸ்ட் ஹச்சில் தான் இங்கே வேரி ஆகுது, வேறு எந்த எலமெண்ட்ஸ் வேரி ஆகல. ஸோ அப்போ அந்த ஹச் பார்ல வந்து ஹச்சுக்கு நம்ம ஈஸியாக ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த இ கமா பி கோஸ் டு பி அது வந்து 1-to-1 onto homomorphism வரும், ஐசோமார்பிசம் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6 பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்க சி ஸ்டார் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து 0 ரிமூவ் பண்ணிருக்காங்க. சி ஸ்டார் ஆர் டபுள் ஸ்டார்ன்றது பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஸோ டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி கோஸ் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். எஃபர் அது வந்து ஆர் டபுள் ஸ்டாரில் தான் இருக்கும். இந்த ஆர் டபுள் ஸ்டார் வந்து மல்டிபிகேஷன் பொறுத்த குரூப்பு, இதுவும் மல்டிபிகேஷன் பொறுத்த குரூப்பு. இதை வந்து நீங்கள் ஹோமோமார்பிசம் ஈஸியாக செக் பண்ணிடுங்க. onto ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, எந்த ஒரு எலமெண்ட் கொடுத்தாலும் அது எங்கேருந்து மேப் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா 1ன்னு கொடுங்க, கோடமையில் 1 கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன சூஸ் பண்ணலாம் 1 + i0 இல்லைனா ஜஸ்ட் 1. இது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே போனால் 1² போகும், தட் இஸ் 1. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகே, இட்ஸ் onto homomorphism. இதோட கர்னல் யாரெல்லாம் 1க்கு மேப் ஆகிறோம் அவன் தான். இங்கே ஐடென்டி எலமெண்ட் யாரு 1. ஸோ அப்போ செட் ஆஃப் ஆல் ஏ பிளஸ் ஐபி சச் தட் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம தெரியும் இது வந்து யாரோட ஈக்குவேஷன்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஸோ அப்போ இந்த சி ஸ்டார் பை யூனிட் சர்க்கிள் S1 வச்சுங்க, திஸ் இஸ் ஐசோமார்பிக் டு ஆர் டபுள் ஸ்டார். ஆர் டபுள் ஸ்டார் இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக் எதுனா ஓப்பன் இன்டர்வல் 0,∞ ஒன்லி பாசிட்டிவ் ரியல்ஸ். therefore இந்த போர்ஷன் குரூப் யாருனாக்கா சி ஸ்டார் பை யூனிட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிள்ஸ் ஆல்சோ குரூப் வித் எக்ஸ்பெக்ட் மல்டிபிகேஷன் தான், எனக்கு ஜீரோலாம் கிடையாது, நீங்கள் சர்க்கிள் பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ இங்கே இருக்க பாயிண்ட்ஸ்லாம் வந்து அகைன் ஃபார்ம் ஏ சப் குரூப் ஆஃப் சி ஸ்டார். சி ஸ்டார் வந்து எபிலிட்டி குரூப் வித் எக்ஸ்பெக்ட் மல்டிபிகேஷன். therefore தி சர்க்கிள் இஸ் நார்மல் சப் குரூப் ஆகிடும். therefore கோஷன் டிஃபைன் பண்ணலாம். இந்த கோஷன் எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குனாக்கா 0,z just 0,∞ that is பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் ஐசோமார்பிக். தட் இஸ் சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7 பார்த்தீங்கன்னாக்கா f is a function from r star to r double star. So the function defined by f of x equal to x square. ஏன்னா x square வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், f is well defined. ஸோ இதோட கர்னல் வந்து நம்ம என்ன பார்த்தோம் போன ப்ராப்ளத்திலே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தான் வந்து ஸ்கொயர் பண்ணால் 1க்கு போகும். therefore கர்னல் வந்து 1 -1 இருக்கும். இப்போ இதனுடைய கோஷன்ட் யார் இந்த ஆர் ஸ்டார் பை இந்த ரெண்டு எலமெண்ட் இருக்கு 1, -1.
இது எதுக்குன்னா ஆன் டூ ஆயிடுச்சு. இது ஆன் டூ சொல்லிட்டுன்னா ஐசோமார்பிக் டு ஆர் ஸ்டார். ஆர் ஸ்டார்ன்றது என்னது? ஆர் டபுள் ஸ்டார் இஸ் ஓப்பன் 0, இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ முன்னாடி இந்த ப்ராப்ளம் என்னது? சி ஸ்டார் பை யூனிட் சர்க்கிளும் ஐசோமார்பிக் டு இந்த ஓப்பன் 0, இன்ஃபினிட்டி. இந்த ஆர் ஸ்டார் பை the 2.8 1, -1 ஐசோமார்பிக் டு திஸ். therefore இது ரெண்டுமே ஐசோமார்பிக் ஆயிடும் பை டிரான்சிட்டிவ். ஆர் ஸ்டார் பை இதுவும் சி ஸ்டார் பை யூனிட் சர்க்கிளும் ஐசோமார்பிக் ஆயிடும். ஓகே ஓகே. இப்போ நான் இந்த தியரம் பாருங்க. இப்போ கோஷன் குரூப்ல இருக்கிற சப் குரூப்லாம் எப்படி இருக்கும்? G/N இருக்கிற சப் குரூப்லாம் எந்த ஃபார்மெட்ல இருக்கும் அப்படின்றதான் தியரம். சப்போஸ் N இஸ் ஏ நார்மல் சப் குரூப். நார்மல் சப் குரூப் இருந்தால் தான் நம்ம வந்து கோஷன் குரூப் டிஃபைன் பண்ண முடியும். So N is a normal subgroup of G and K is a any subgroup of G contains N. அந்த சப்குரூப்ல N இருந்தா then K by N is a subgroup of G by N. ஸோ அப்போ G by Nல ஒரு சப்குரூப் எடுத்து அது எந்த ஃபார்மெட் இருக்குன்னா K by N ஃபார்மெட்ல தான் இருக்கும். அப்போ இந்த கேக்கு என்ன கண்டிஷன் இருக்குனாக்கா அந்த K வந்து சப்குரூப் ஆஃப் ஜியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்குரூப் ஆஃப் ஜியா இருக்கிறது இல்லாம அந்த எண்ணும் அதுக்குள்ள இருக்கும். ஸோ N is a subset of K. ஏன்னா அப்போ தான் கோஷன் டிஃபைன் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ G/Nல இருக்க சப்குரூப்ல எந்த ஃபார்மெட் இருக்குனாக்கா K/N ஃபார்மெட்ல இருக்கும். வேற K is a subgroup of G and K contains N. அப்படி இருந்தால் அந்த மாதிரி சப்குரூப்லாம் வந்து G/Nல இருக்கும். ஓகே. ஸோ அதை ஞாபகம் வச்சு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஐசோமார்பிசம் தியரம். நம்ம ஃபர்ஸ்ட் தான் பார்த்தோம், இன்னும் செகண்ட் ஐசோமார்பிசம் தியரம் பார்க்கல. செகண்ட் ஐசோமார்பிசம் தியரம் வந்து எக்ஸசைஸ்ல இருக்கும், நம்ம அதை பார்ப்போம். இப்போ தேர்ட் ஐசோமார்பிசம் தியரம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் என்ன சொல்லுது? ஒரு குரூப் ஒரு ஹோமோமார்பிசம் இருந்தா நம்மளுக்கு ஒரு நார்மல் சப்குரூப் கிடைச்சு. அந்த நார்மல் சப்குரூப் யாருனாக்கா கர்னல் தான் நார்மல் சப்குரூப். வித் கண்டிஷன் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைச்சு? G by kernel of the function F is isomorphic to image of the function. சப்போஸ் ஆன் டு வந்து இது ஐசோமார்பிக் டு த கோடொமைன், ஃபுல் கோடொமைன் வந்து இது ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிக் தியரம். ஓகே. இப்போ இந்த தேர்ட் ஐசோமார்பிக் தியரம் என்ன சொல்லுவாங்கனாக்கா ரெண்டு நார்மல் சப்குரூப் இருக்கு. N அண்ட் K be the normal subgroup of G. ரெண்டுமே நார்மல் சப்குரூப். இது ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன்னா N is a subset of K-வா இருக்கு and K is a subset of G நம்மளுக்கு தெரியும். ஸோ N is a subgroup of K-வா பார்க்கலாம், பட் நார்மல் சப்குரூப்பான்றத பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்படி இருந்தனாக்கா then K/N is a normal subgroup of G/N. ஸோ அப்போ இந்த K/N இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சப்குரூப் நார்மல் சப்குரூப் ஆஃப் G/N. அப்போ தான் இது நார்மல் சப்குரூப் சொல்றது நம்ம என்ன சொல்லணும்? K is a subgroup of G சொல்லணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த K-குள்ள N இருந்தால் தான் இது சப்குரூப் ஆகும். ஸோ வித் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா N வந்து கண்டிப்பாக K-குள்ள இருக்கு. அது இல்லாமல் K வந்து சப்குரூப் நார்மல் சப்குரூப் ஆஃப் G-ஆவே இருக்கு. therefore this K/N is a subgroup of G/N is clear. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னாக்கா இது நார்மல் சப்குரூப்னு சொல்லணும். ஓகே. ஸோ அது நார்மல் சப்குரூப்பாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கோஷன் இந்த குரூப் பார்க்குறாங்க என்னது? இந்த G/N by K/N. G/N இது ஒரு கோஷன் குரூப் டிவைடட் பை K/N. இது ஏன்னா இதுக்கு இது சப் குரூப், அதனால இது ஒரு குரூப்பா பார்த்துட்டு அதுல இது ஒரு சப் குரூப்பா பார்த்தா இதோட கோஷன் குரூப் எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்குன்னா கிட்டத்தட்ட இந்த N கேன்சல் பண்ற மாதிரி வச்சு G/K ஐசோமார்பிக்கா இருக்கும். ஸோ அதான் வந்து தேர்ட் ஐசோமார்பிசம் தியரம். தேர்ட் ஐசோமார்பிசம் தியரத்துக்கு ரெண்டு நார்மல் சப் குரூப் இருந்து அந்த ரெண்டு நார்மல் சப் ஒரு நார்மல் சப் குரூப் வந்து இன்னொரு நார்மல் சப் குரூப் கண்டெயின் பண்ணியிருந்ததுன்னா then we have this quotient group quotient of these two quotient group isomorphic to this G/K. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுங்க. இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் போடுறோம். ஸோ சம் கராலரி இருக்கு. இந்த கராலரி என்னன்னா N வந்து நார்மல் சப் குரூப், K வந்து எனி சப் குரூப். ஸோ அங்கே வந்து ரெண்டுமே நார்மல் சப் குரூப் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து K வந்து எனி சப் குரூப் ஆஃப் G-ஆ இருந்து N வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்தால் அந்த K-குள்ள N இருந்துச்சுன்னா then K is normal in G if only if K/N is normal in G. ஸோ இப்போ K/N வந்து எப்போ நார்மல் இன் G/N இருக்குன்னா K வந்து நார்மலாக இருந்தால் போதும் G-க்கு, K/N வந்து நார்மல் இன் G/N இருக்குன்றதான் இந்த. ஸோ இது வந்து நீங்கள் அந்த தியரத்தை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுதுன்னா ஸோ T is எனி குரூப் ஆஃப். அப்போ என்ன சொல்லுது இந்த தியரம் என்ன சொன்னால் இந்த G/Nல எந்த ஒரு சப் குரூப் எடுத்தாலும் Tன்னு ஏதோ சப் குரூப் எடுத்தீங்கன்னா அது எந்த ஃபார்முலா இருக்குனாக்கா H/N ஃபார்முலா தான் இருக்கும். வேற H is a sub group of G that contains N. ஸோ அப்போ எனி சப் குரூப் ஆஃப் G/N is of the form H/N where H is a subgroup of G and also contains N, that is N is a subset of H. அப்படிதான் இருக்க முடியும். அப்போ அதான் அந்த தியரம் என்ன சொல்லுது? எனி subgroup of G/N is of the form H/N where H is a subgroup and that contains N.
ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் குரூப்னா என்னன்னாக்கா அந்த குரூப்ல வந்து இட் இஸ் ஒன்லி த நார்மல் சப் குரூப்ஸ் ஆர் சிங்கிள்டன் இ அண்ட் ஹோல் செட் இது மட்டும்தான் வந்து நார்மல் சப் குரூப் தேர் இஸ் நோ ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் then we say the group is simple group. So simple group na it has no proper normal subgroup. So examples of simple group யாருனாக்கா ZP. இப்போ ZP ல வந்து எந்த ப்ராப்பர் சப் குரூப்பும் இருக்காது. சப் குரூப் இருந்தால் தான் அதுக்கப்புறம் நார்மல் சப் குரூப் அதெல்லாம் செக் பண்ணணும். இந்த ZP ல வந்து ப்ராப்பர் சப் குரூப்பே கிடைக்காது. The only groups are singleton E and ஹோல்ஸ் குரூப் தான். ஸோ அதனால இது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் சப் குரூப்பே கிடைக்காது, ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் கிடைக்காது. therefore ZP where P is a prime is always a simple group. ஸோ அப்போ நம்ம ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆல் டிஸ்கிரைப் பண்ண போறோம் எது எதெல்லாம் சிம்பிள் குரூப் அப்படின்றது. ஸோ இப்போ எல்லாமே செக் பண்ணியது ZP வேர் P இஸ் பிரைம் இஸ் சிம்பிள் குரூப்னு சொல்லியாச்சு. வேற என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்கு சிம்பிள் குரூப் சொல்றதுக்கு, எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இப்போ இந்த தியரம் என்ன சொல்லுனாக்கா G வந்து சிம்பிள் குரூப்பா இருந்து எப்ளின் குரூப்பாகவும் இருந்தனாக்கா if and only if that G should be isomorphic to ZP தான் இருந்தாலும் ஃபார் சம் பிரைம். சிம்பிளா இருந்து எப்ளின் குரூப்பா இருந்ததுன்னா வேற யாருமே இல்லை, அது ZP தான். அப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் சொல்லியாச்சு, எல்லா எப்ளியன் சிம்பிள் குரூப்பும் யாருனாக்கா ZP தான், வேற எப்ளியன் எதுவும் இல்லை. ஸோ அப்போ இங்கே ஒரு கிளாசிஃபிகேஷன் சொல்லியாச்சு. அப்போ வேற சிம்பிள் வேற கேஸ் என்ன சொல்றோம், நான் எப்ளியன் குரூப்லாம் யாரு, சிம்பிளாகவும் இருக்கும் நான் எப்ளியன் குரூப் அந்த கிளாசிஃபிகேஷன் யாரு, அந்த கிளாஸ் ஆஃப் சிம்பிள் குரூப்ஸ்லாம் யாரு, அதுக்கு வந்து நம்மளுக்கு காம்போசிஷன் ஃபேக்டர்ன்றது தேவை. ஓகே ஸோ இந்த காம்போசிஷன் ஃபேக்டர்ன்றது டெஃபினிஷன் மட்டும் இப்போ சொல்லிடுறேன், நம்ம இன்னும் அது டீட்டெயிலாக முன்னாடி படிப்போம். இந்த மாதிரி டிக்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் சப் குரூப்ஸ் ஆஃப் G எடுக்கிறோம். ஓகே வித் கண்டிஷன் தட் இந்த G0 by G1 வந்து சிம்பிளாக இருக்கும், இந்த G1 by G2 வந்து சிம்பிள் குரூப்பாக இருக்கும். இந்த ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த இது ஃபேக்டர் இந்த கோஷன் குரூப் ஆகும்போது எல்லாமே சிம்பிள் குரூப்பாக இருக்கும். ஆனால் குரூப் வந்து சிம்பிளாக குரூப் இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியுமா அதில் வந்து சிம்பிள் குரூப் இருக்குமா இல்லையா. ஆனால் இந்த மாதிரி டிக்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் நமக்கு ஒரு சீக்வன்ஸ் கிடைச்சி அந்த சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றும் G0 by G1 by G0 G1 by G2 இது எல்லாமே வந்து சிம்பிள் குரூப்பாக இருந்தனாக்கா தென் வி சே திஸ் இஸ் ஓகே இந்த இது இந்த சிம்பிள் குரூப்ஸ் இது எல்லாமே சிம்பிள் குரூப்ஸ். ஏன்னா அப்படிதான் வச்சிருக்கோம், G0 by G1 G1 by G2 எக்ஸெட்ரா Gn by Gn ஆர் கால்டு த காம்போசிஷன் ஃபேக்டர் ஆஃப் G. இந்த இதுக்கு பேர் காம்போசிஷன் சீரீஸ்னு பேர். இந்த ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் பேர் என்னன்னா காம்போசிஷன் ஃபேக்டர்னு பேர். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன சிம்பிள் குரூப்ஸ் இருக்குது அப்படின்றது. ஓகே ஸோ அதை வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிக் தியரம் தேர்ட் ஐசோமார்பிக் தியரத்தை வச்சு ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஓகே நவ் இப்போ எக்ஸசைஸ் 1லேருந்து 9 வரைக்கும் என்ன சொல்கிறாங்கக்கா, வெரிஃபை த ஃபங்க்ஷன் இஸ் ஹோமோமார்பிசம் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் கர்னல். இது ஹோமோமார்பிசம் செக் பண்ணணும், அதனுடைய கர்னல் யாருன்னு சொல்லணும். எது எதுலாம் 0க்கு மேப் ஆகுதோ அவன் தான் கர்னல். அப்போ 0க்கு மேப் ஆகுதுன்னா அது B0 வரணும். அப்போ B0 ஆயிடுச்சுன்னா இங்கே கிடையாது, அப்போ ஒன்லி ரியல் நம்பர் தான். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய கர்னல் யாரு ஆர். அப்போ பியூர்லி ரியல் எடுத்தால் தான் 0க்கு போகும். ஓகே ஸோ திஸ் இஸ் கிளியர். ஸோ அதே மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து கர்னல் யாரு யாரெல்லாம் 0க்கு மேப் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஐடென்டி எலமெண்ட் இந்த கோடோமையில் ஐடென்டி எலமெண்ட் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது யாரெல்லாம் போகும்ன்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க 1லேருந்து 9 வரைக்கும். இப்போ 10th ப்ராப்ளம் என்ன சொல்லுன்னா, phi is a function from Sn to Sn+1 symmetric group of n symbols. இது symmetric group of n+1 symbolsக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். என்னன்னாக்கா ஏதோ ஒரு phi ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே இப்போ வேற f இன் ஒரு பெர்முட்டேஷன் எடுக்கிறீங்க Snல. அப்போ இங்கே Snல ஒன்று எடுத்தால் f ஆஃப் இது வந்து Sn+1ல தான் இருக்கும். ஸோ அப்போ ஆக்டிங் அட் த பாயிண்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா phi of f of k equal to f of k if k belongs to k varies from 1 to n. k வந்து n+1 இருந்தால் k+1 டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே இப்படியா தான் இருக்க முடியும் அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஓகே இப்போ நெக்ஸ்ட் 11th ப்ராப்ளம்னா அதே தான். சப்போஸ் k n are with a positive integer such that k divides n இருந்தாக்கா show that this function f is a function from Zn லேருந்து Zk எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கனாக்கா r times a அதுக்கப்புறம் மாடுலோ k எடுக்கணும். ஸோ இது வந்து வெல் டிஃபைன் சொல்லணும். அப்புறம் show that the function is well defined. ஓகே show that the function is well defined என்ன சொல்லுவோம், வெல் டிஃபைனுக்கு எப்படி சொல்லுவோம், x நாட் ஈக்குவல் டு ஒய்னா சரி எப்போ என்ன சொல்லுவோம், ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வந்து எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆயிருக்கணும் அவ்வளோதான். ஸோ கோடோமையில் 2 எலமெண்ட் ஈக்குவலாக இருந்தால் டொமைன் செட் பி ஈக்குவலாக இருக்கும். ஓகே 1 ரிவர்ஸ் தான் வந்து வெல் டிஃபைன் செக் பண்ணுறது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன் செக் பண்ணிடுங்க. ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இருக்கிற ப்ராப்ளத்துக்கு என்ன செக் பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸசைஸ் 12th எக்ஸசைஸ்
ஸோ இது எல்லாத்துக்கும் வெரிஃபை த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் சப்ஜெக்டிவ் ஹோமோமார்பிசம், இது எல்லாமே ஆன் டு ஆன் செக் பண்ணணும். அண்ட் தென் ஃபைண்ட் இட்ஸ் கர்னல், இந்த ஹோமோமார்பிசம்லாம் கர்னல் கண்டுபிடிச்சிட்டு ஐடென்டிஃபை த சைக்ளிக் குரூப் விச் இஸ் ஐசோமார்பிக் டு த கர்னல். ஓகே, கர்னல் கண்டுபிடிங்க. அது கர்னல் வந்து ஒரு சைக்ளிக், ஏன்னா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சைக்ளிக் குரூப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கர்னல் இஸ் ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் டொமைன். அதே வந்து சப் குரூப்ன்றதால இது வந்து சைக்ளிக் குரூப், எல்லாமே சைக்ளிக் குரூப் தான். அப்போ கர்னல் வந்து சப் குரூப்ன்றதால அதுவும் சைக்ளிக் குரூப் தான். அந்த ஆர்டர் நீங்கள் வச்சுட்டு அது ஐசோமார்பிக் டு என்ன சைக்ளிக் குரூப் அப்படின்றத சொல்லணும். ஓகே, அதை நீங்கள் இது போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து 15th ப்ராப்ளம் என்ன சொல்லணும்னா, இஃப் ஹச் அண்ட் ஹச் பார், அது ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு எப்படி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது. ஸோ ஹச் பார்ன்றது என்னது, இ கமா பி, அது எங்கே போகுது, பிக்கு போகுது. ஸோ ஓகே, இப்போ 16th ப்ராப்ளம் சிம்பிள் தான். ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் இஸ் ஆன் டு ஹோமோமார்பிசம். ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணுங்க, ஆன் டு நம்ம புரியும், சிம்பிள் தான். அதுவும் கஷ்டமாக ப்ராப்ளம் எதுங்க, ஜஸ்ட் ஒன் ஆன் டு ஹோமோமார்பிசம் செக் பண்ணுறது தான், கர்னல் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இப்போ வேணா இந்த 17th என்ன சொல்லுது, ப்ரொடியூஸ் எ லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் such that every homomorphic image of Z12 is isomorphic to exactly one of the group in the list. நம்ம முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல ஏதோ ஒன்று தான் ஐசோமார்பிக்னு அந்த லிஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு அதை விட்டுருங்க. டூ த சேம் ஃபார் Z20. ஓகே, ஸோ இப்போதைக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு ஹோமோமார்க் இமேஜ் ஆஃப் இது, அப்போ ஃபங்க்ஷன் டொமைன் வந்து Z12. ஓகே, நம்ம இப்போ என்ன சொல்றோம்னாக்கா, அந்த ஹோமோமார்க் இமேஜ் வந்து ஐசோமார்பிக் டு ஏதோ ஒரு குரூப்பாக இருக்கும்போது அது என்ன குரூப், அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது CX26. ஓகே, அந்த முன்னாடி நம்ம லிஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற குரூப்பில் எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். இப்போ 18th ப்ராப்ளம், ஃபைண்ட் ஆல் ஹோமோமார்பிசம் இமேஜ் ஆஃப் D4. ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு குரூப்பில் வந்து ஒரு நார்மல் சப் குரூப் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது கர்னலாக வர மாதிரி நம்மளால ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் நோட். சப்போஸ் n வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் G அப்படி இருந்தனா, வி கேன் டிஃபைன் ஏ ஹோமோமார்பிசம் F ஃப்ரம் G டு சம் குரூப். மேபி அதை அச்சா கூட வச்சுங்க, எதுவும் கிடையாது. ஆனால் அது என்ன குரூப்னே ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடலாம். அது யாருனாக்கா G/n தான். ஏன்னா n வந்து நார்மல் சப் குரூப்னா அது G/n டேரக்டாக இருக்கு. ஸோ அது நான் ப்ரூஃபும் பண்ணியாச்சு. ஸோ இந்த there is a homomorphism from G to G/n. இந்த ஃபங்க்ஷனுடைய கர்னல் யாருனாக்கா n. அப்போ எனி நார்மல் சப் குரூப் கேன் பி வியூட் அஸ் ஏ கர்னல் ஆஃப் சம் ஹோமோமார்பிசம். ஸோ அந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சா போதும், மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ லிஸ்ட் ஆல் த சப் குரூப் ஆஃப் திஸ். நீங்கள் இந்த ஆர்டர் வந்து 12, இதோட ஆர்டர் வந்து 2, அப்படின்னா 6. அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். ஸோ இப்போதைக்கு அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம என்ன ப்ராப்ளம் போடும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிக் மட்டும் தெரிஞ்சு வச்சிங்க, அந்த கோஷன் குரூப் ஐசோமார்பிக் என்னன்னு தெரிஞ்சு வச்சிங்க. அது போதும். இங்கே ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும்னா என்னென்ன இருக்குங்க, எப்படி அந்த லிஸ்ட் ஆஃப் சப் குரூப்ஸ் எப்படி பண்ணுறது. ஸோ அப்போ இது ஐசோமார்பிக் என்னன்னு பார்க்க போறீங்க, அவ்வளோதான். ஓகே, அப்போ அது ஏதோ ஒரு ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணி கர்னல் வந்து இதுவாக இருக்கிற மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ 22th ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, ஷோ தட் திஸ் G வந்து எபிலியன் குரூப். ஷோ தட் த செட் ஆஃப் ஆல் A such that cardinality of that is order of A is less than or equal to is a சப் குரூப்னு சொல்லணும். ஸோ ஆர்டர் வந்து 1 2 இருக்கும், இல்லைன்னா 1 இருக்கிற எலமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணுறது இந்த செட்டு. இதை வந்து நம்ம சப் குரூப் சொல்லணும். இது ஆட்டோமேட்டிக்காக சொல்லலாம், ஏன்னா எபிலியன் நீங்கள் அதை சொல்லிடலாம். அது செட் ஆஃப் ஆல் X ஸ்கொயர் such that X in G is also a sub group. இப்போ ஒன்ஸ் இந்த மாதிரி K வச்சு டிஃபைன் பண்ணிட்டோன்னா, prove that G/K is isomorphic to H. ஸோ ஹிண்ட் என்னது, டிஃபைன் ஆன் டு ஹோமோமார்பிசம் ஃப்ரம் G to H வித் கர்னல் வந்து Kன்னு சொல்லணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐசோமார்பிசம் சொல்லணும்னு சொன்னாங்கன்னா, நம்ம Gலேருந்து Hக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டு அது ஆன் டு ஹோமோமார்பிசம் சொல்லிட்டு அதனுடைய கர்னல் வந்து Kன்னு சொல்லணும். ஓகே, ஸோ அது சொன்னீங்கன்னா வந்து, ஸோ அதான் ஐடியா. இப்போ வந்து K கொடுத்தாச்சு, H சொல்லியாச்சு. இப்போ இது வந்து நம்மளுக்கு கர்னலாக வரணும். ஸோ அப்போ இதான் ஃபங்க்ஷன் இங்கே இருக்கணும், கிளியராகவே தெரியுது. அப்போ X கோஸ்டி யாரு, X ஸ்கொயர். இதான் ஃபங்க்ஷன். எங்கேருந்து எங்கே, F is a function of G to H. Gல Xன்னு எடுத்தீங்கன்னா அது எங்கே போகுது, X ஸ்கொயர்னு போகுது. கண்டிப்பாக வந்து H எப்படி டிஃபைன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா, செட் ஆஃப் ஆல் X ஸ்கொயர் such that X in G தான். இந்த X ஸ்கொயர் வந்து இங்கே தான் இருக்குது. தேர்ஃபோர் எல்லா எலமெண்ட்டுக்கு மேப் ஆயிடுது. தேர்ஃபோர் ஆன் டு ஆயிடும். இது வந்து எபிலியன் குரூப் பண்ணதால இது ஆட்டோமேட்டிக்காக ஹோமோமார்பிசம் வந்துடும். ஓகே, இப்போ கர்னல் யாருன்னு பார்க்கணும். அப்போ கர்னல் யாருனாக்கா, யாரெல்லாம் வந்து ஐடென்டி எலமெண்ட்டுக்கு மேப் ஆகிறோம் நான் வரணும். தட் இஸ் X ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டி. ஸோ X ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டி நம்மளுக்கு என்ன தெரியும், ஆர்டர் ஆஃப் X டிவைஸ் 2ன்னு தெரியும். ஓகே,
therefore order of x divides 2னா அப்போ இந்த order of x க்கு என்ன பாசிபிளாக இருக்கலாம் 1ஆ இருக்கலாம் இல்லைனா 2ஆ இருக்கலாம். therefore order of x வந்து less than or equal to 2 டேரெக்டாக எழுதலாம். ஏதாவது 1 இல்லை 2 ரெண்டு கேசஸ் வருது. ஸோ therefore the kernel is nothing but k. okay, that is simple. ஸோ அதே மாதிரி நீங்கள் 23rd அதே மாதிரி தான் n வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் g and t is a subgroup of g by n இருந்தனாக்கா show that this h is a subgroup of this. எல்லாம் சப்குரூப் நார்மல் சப்குரூப் ப்ரூவ் பண்ணுறதான் நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் போட கூட உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். இப்போ இந்த 24th if k டிவைஸ் என்ன இருந்து if f is a function from u nலேருந்து uk ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாக்கா the modulo n x goes to modulo kx. ஓகே, யூஸ்வலாக போகிறது. இதை வந்து ஹோமோமார்ஃபிசம் அண்ட் இஸ் ஃபைன் கர்னல். இந்த கர்னல் என்ன வரும் அது பாருங்க. அது கர்னல் வந்து இதோட சப்குரூப்பாக இருக்க போகுது. ஸோ அப்போ அது என்னவா இருக்கும் அப்படின்றத பாருங்க. எதுதான் ஜீரோ, இங்கே ஜீரோன்றது யாரு? இங்கே ஐடென்டி எலமெண்ட். இங்கே ஐடென்டி எலமெண்ட் யாரு? 1. அப்போ இந்த மாடுலோ எக்ஸு கேக்கு எடுத்தால் 1 வரும்னா அப்போ எந்த மாதிரி எக்ஸுக்குலாம் மாடுலோ கே எடுத்தால் 1 வரும் அப்படின்றத நீங்கள் சொல்ல போறீங்க. ஃபைண்ட் இட்ஸ் கர்னல். இப்போ 25th ப்ராப்ளம் என்னன்னா இசட் கிராஸ் இசட் பை த சப்குரூப் ஜென்ரேட் பை 1,1 இஸ் ஐசோமார்பிக் இசட் சொல்லணும். அப்போ இது சொல்றது நம்ம என்ன சொல்லணும்? இசட் கிராஸ் இசட்லேருந்து இசட்டுக்கு ஒரு ஹோமோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ணணும். ஆன் டு ஹோமோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ணிட்டு அதனுடைய கர்னல் வந்து 1,1 சொல்லணும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஹிண்ட் ஷோ தட் த ஃபங்க்ஷன் இசட் கிராஸ் இசட்லேருந்து இசட்டுக்கு கிவன் பை எஃப் ஆஃப் ஏ கமா பி கோஸ் டு ஏ மைனஸ் பி. இது வந்து ஆன் டு ஹோமோமார்ஃபிசம் சொல்லிடுங்க. இப்போ இது கர்னல் என்னன்னா எதெல்லாம் ஜீரோக்கு மேப் ஆகுதோ அதான் கர்னல். ஏன்னா இங்கே கோடமைன் வந்து 0 தான் ஐடென்டி எலமெண்ட். அப்போ இந்த ஏ மைனஸ் பி வந்து 0 ஆகணும். எப்போ ஏ மைனஸ் பி 0 ஆகணும்? ஏ ஈக்குவல் டு பி இருக்கணும். அப்போ ஏவும் பியும் சேமாக இருக்கணும். ஸோ அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 1,1 அவ்வளோதான். வெரி சிம்பிள். சிமிலர்லி நீங்கள் 26 சொல்லிடலாம். 26 என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க. இப்போ இசட் கிராஸ் இசட் பை கோஷன் பை த சப்குரூப் ஸ்பேண்ட் பை 2,2 இஸ் ஐசோமார்பிக் டு இசட் கிராஸ் இசட் 2 சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இந்த இசட் கிராஸ் இசட்லேருந்து இசட் கிராஸ் இசட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அதனுடைய கர்னல் வந்து இதுன்னு சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே எப்படி டிஃபைன் பண்ணணும்? அவங்களே சொல்லிட்டாங்க ஹிண்ட். ஸோ இங்கே ஆர்டர் பேர் ஏ கமா பி கோஸ் டு இங்கேயும் ஆர்டர் பேராக தான் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ மைனஸ் பிஆர் டிஃபைன் பண்ணியாச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஏ மைனஸ் பிக்கு வந்து இசட்டுக்கு தெரியும். அப்போ செகண்ட் வரதுக்கு இந்த பிக்கு வந்து மாடுலோ 2 ஆப்ரேஷன் போட்டிங்கனாக்கா அது இசட்டுக்கு வந்துடும். ஸோ இது ஈஸியாக நீங்கள் இது ஜஸ்ட் ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்தாச்சு. நம்ம செக் பண்ண வேண்டியது இது ஆன் டு ஹோமோமார்ஃபிசம் வித் கர்னல் சொல்லணும். கர்னல் வந்து யாராக வரனாப்போ உங்களுக்கு எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வரப்போ அவ்வளோதான். ஸோ அதை வச்சு நீங்கள் இது ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ ஒன்று அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணால் தான். இப்போ 27th அதே தான். எம் வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஏ குரூப் ஜி அண்ட் என் இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஹச். then using the first ஹோமோமார்ஃபிசம் theorem to prove that m cross n is a normal subgroup of g cross h and then show that அதனுடைய கோஷன் வந்து ஐசோமார்பிக் இதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த g cross h இருந்து gm cross hn ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அதனுடைய கர்னல் வந்து m cross n ன்னு சொல்லலாம். ஸோ அப்படி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளைம் வந்து ஈஸியாக முடியும். ஓகே, ஸோ அதை பாருங்க. அதேமாதிரி இந்த 28th அதே தான். இந்த செட்டபிள் டு இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் வித் டிட்டர்மினன்ட் 1 வந்து இஸ் ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் திஸ். இதனுடைய கோஷன் குரூப் யார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோஷன் குரூப் வந்து +or -1 தான் வரும். ஓகே, தட் இஸ் ஐசோமார்பிக் எ சப் குரூப் ஆஃப் ஆர் ஸ்டார். ஓகே, டிஃபைன் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் GL of 2, R2 ஆர் ஸ்டார். எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? இங்கே இருக்க எந்த ஒரு மேட்ரிக்ஸும் கோஸ் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இதனுடைய கர்னல் யாரு? எதெல்லாம் டிட்டர்மினன்ட் 1 இருக்கோ அதனுடைய எனக்கு 1 தான் வந்து மல்டிபிகேஷன் கொடுத்து கொடுக்கும். அப்போ கர்னல் யாருனாக்கா எஸ்எல்என் ஆஃப் ஆர். தேர்ஃபோர் பை இது ஆன் டு வரும். தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன ஆயிடும்? GLN ஆஃப் 2, R n, R ஜென்ரலாக வந்து பை த எஸ்எல்என் ஆஃப் n, R 2, R இஸ் ஐசோமார்பிக் டு ஆர் ஸ்டார். இது வந்து ஸோ எல்லாம் வந்து அந்த ரிசல்ட் தான். இந்த 29th இந்த போடுங்க. அப்போ இசட் என்லேருந்து இசட் கேக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுங்க. அதனுடைய கர்னல் வந்து இந்த கே ஜென்ரேட் பண்ணுறதுன்னு வச்சு. ஸோ அந்த 11th ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் போட்டிருப்போம். அது யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இன்னும் சிமிலர் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குது. இங்கே கடைசியாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னது? செகண்ட் ஐசோமார்பிக் தியரம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் போடுங்க. இன்னும் சிம்பிள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னென்ன போடுங்க இல்லை. ஓகே, 30th ப்ராப்ளம் கூட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். எல்லாம் சேம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஐசோமார்பிசத்தை ப்ரூவ் பண்ண போகிறீங்க. அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி மற்ற எல்லாத்தையும் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் கிளாஸு. தேங்க்யூ, பை.